ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். டுடே கண்மணி அன்புடன் சீரியலோட எபிசோடு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அன்பும் ஜீவாவும் பார்த்தீங்கன்னா, கிளவுட் கிச்சனை ஒரு சில ரவுடிங்க அடித்து சேதம் பண்ணிட்டு போனதை பற்றி பேசிட்டு இருக்காங்க. அப்போ பார்த்தீங்கன்னா, அன்பு சொல்கிறாரு, சாரி ஜீவா, நீங்கள் எவ்வளோ பிரச்சனையில எனக்கு இன்வெஸ்ட் பண்ணீங்க, ஆனால் இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்றாரு. அப்போ ஜீவா பார்த்தீங்கன்னா, இல்லை அது என் சைடு இருக்கிற ஆளுங்க தான் இந்த மாதிரி பண்ணியிருப்பாங்க அப்படின்றாங்க. அன்பு, இல்லை அது யார் பண்ணதுன்னு எனக்கு தெரியும், நான் உங்கள கண்டுபிடிச்சு சும்மா விட மாட்டேன் அப்படின்றாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா, அன்பு என்ன சொல்றாருன்னா, "சரி விடுங்க, இந்த கிளவுட் கிச்சன் இல்லன்னா இருந்துன்னு போகுது. உங்களுக்கு என்ன அந்த ஜேபி ரெஸ்டாரண்ட்ட மேல கொண்டு வரணுன்றது தானே உங்களுக்கு ஆசை. நான் அதுக்கான உங்களோட ஜேபி ரெஸ்டாரண்ட்ல நான் ஒரு செஃப்பா ஒர்க் பண்றேன்" அப்படின்றாங்க. ஜீவாவும் பார்த்தீங்கன்னா, சரி ஓகே அப்படின்ற மாரி சொல்றாங்க. இங்க பார்த்தீங்கன்னா, கண்மணி பார்த்தீங்கன்னா, அவங்க ஃப்ரெண்டோட பார்த்தீங்கன்னா விளம்பரம் பண்றாங்க. அப்ப பார்த்தீங்கன்னா, ஆட்டோக்காரங்ககிட்ட ஒரு சிலர்கிட்ட போயிட்டு, "நீங்க எல்லா தெருவும் தானே போவீங்க. உங்க ஆட்டோல ஏறாத ஆளுங்களே இருக்காது. நீங்க இந்த மாரி விளம்பரம் பண்ணுங்க" அப்படின்ற மாரி அவங்ககிட்டயும் சொல்றாங்க. அவங்களும் "சரிங்க மேடம், நாங்க பண்றோம்" அப்படின்றாங்க. இங்க பார்த்தீங்கன்னா, கண்மணி வீட்டுக்கு வராங்க. வீட்ல பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபோன் கால் வருது. ஃபோன் கால் பார்த்தீங்கன்னா, நெட்வொர்க் கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு வெளிய வராங்க. வெளிய வரும்போது பார்த்தீங்கன்னா, அங்க அன்பு வராரு. அன்புவ பார்த்து கண்மணி ஷாக் ஆகுறாங்க. அன்பும் பார்த்தீங்கன்னா, கண்மணிய பார்த்து ஷாக் ஆகுறாங்க. கண்மணி போயிட்டு, "எதுக்கு நீங்க இங்க வந்திருக்கீங்க? என் பின்னாடி சுத்துறது தான் உங்களுக்கு வேலையா?" அப்படின்னு சொல்லி அன்புவ கேட்குறாங்க. அன்பு பார்த்தீங்கன்னா, "நான் உன்ன பார்க்க வரல. நான் ஒர்க் பண்ற இதுல எனக்கு இங்க வீடு குடுத்துருக்காங்க" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "நீ எங்க ஒர்க் பண்ற?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "ஜேபி ரெஸ்டாரண்ட்ல" அப்படின்றாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா, ஜீவா அங்க வராரு. "என்ன அன்பு, வந்துட்டீங்களா கரெக்ட்டா கண்டுபிடிச்சு?" அப்படின்ற மாரி சொல்றாங்க. "இது கண்மணி. நம்ம ஜேபி ரெஸ்டாரண்ட்ல இவங்க ஒரு பார்ட்னர்" அப்படின்றாங்க. ஜீவா ஜீவா கண்மணி கிட்ட சொல்றாரு, "அன்பும் நம்ம ஒரு ரெஸ்டாரண்ட்ல ஒரு செஃப்பா வந்திருக்காரு. இவரு ஒரு பெரிய ஆளு. நெறைய ரெஸ்டாரண்ட் வச்செல்லாம் நடத்தியிருக்காங்க" அப்படின்ற மாரி சொல்றாங்க. 2 பேரும் ஒருத்தருக்கும் தெரியாத மாரி நிக்கிறாங்க. ஜீவா பார்த்தீங்கன்னா, அன்புகிட்ட "பாருங்க, அதுதான் உங்களோட வீடு. கண்மணி வீட்டுக்கு ஆப்போசிட்ல இருக்கிறது உங்க வீடு" அப்படின்ற மாரி சொல்றாங்க. ஜீவா பார்த்தீங்கன்னா, அன்புகிட்ட சொல்றாரு, "கண்மணி கையில ஒரு காஃபி குடிச்சிட்டு போவோம் வாங்க" அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அன்பும் "இல்ல வேண்டாம்" அப்படின்ற மாரி சொல்றாங்க. "என்ன கண்மணி இப்படியே நிக்க வச்சு பேசிட்டு இருக்க? ஒரு காஃபி குடுக்க மாட்டியா?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "வாங்க போலாம்" அப்படின்ற மாரி கூட்டின்னு போறாங்க. அங்க பார்த்தீங்கன்னா, கண்மணி வீட்ல இருக்கிறவங்க எல்லாரும் அன்புவ பார்த்து ஷாக் ஆகுறாங்க. ஜீவா பார்த்தீங்கன்னா, அவங்கள எல்லாரையும் இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. "என்ன கண்மணி, நீ தான் இன்ட்ரோடியூஸ் பண்ணணும். உன் வேலைய நான் குறைச்சுட்டேன்" அப்படின்ற மாரி ஜீவா சொல்றாரு. "ஒரு காஃபி எடுத்துட்டு வா போயிட்டு" அப்படின்றாங்க. கண்மணியும் காஃபி போட போறாங்க. அவங்க வீட்ல இருக்கிறவங்கலாம், "என்ன எங்க மாப்பிள வந்திருக்காரு. எவ்வளோ நாளைக்கு நீ தெரியாத மாரி நடிப்ப? ஜீவா கிட்ட சொல்லிர்லாம்ல, உன் ஃப்ரெண்டு தானே" அப்படின்ற மாரி சொல்றாங்க. "இல்ல இருக்கட்டும்" அப்படின்ற மாரி கண்மணி சொல்றாங்க.